படித்துவிட்டு ஏன் சும்மா இருக்க வேண்டும், ஏதாவது வேலைக்கு செல்லலாம் என்ற நினைப்பில் இருந்த மாணவர்கள் கண்ணில் போலி விளம்பரம் கண்ணில் பட சிப்காட் முன்பு குவிந்த இந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஏமாற்றத்தோடு நடையை கட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஓலைப்பட்டி பகுதியில் கடந்த 28 வருடங்களுக்கு முன்பு சிப்காட் வளாகம் அமைப்பதற்காக விவசாயிகளிடமிருந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டது. ஏக்கர் ஒன்றிற்கு ரூபாய் 17,000 மற்றும் வீட்டில் ஒருவருக்கு வேலை என உறுதியளித்து நிலம் கையகப்படுத்தப்பட்டு சிப்காட் வளாகம் அமைக்கப்பட்டது. தற்போது பன்னாட்டு ஏற்றுமதி நிறுவனங்களான ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிக்கும் நிறுவனம், ஷூ கம்பெனி உள்ளிட்ட 15ற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இயங்கி வரும் நிலையில் 20,000ற்கும் மேற்பட்டோர் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் வீட்டில் ஒருவருக்கு வேலை என உறுதியளித்த சிப்காட் நிறுவனம் விவசாயிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு பணிகள் வழங்காமல் வெளி மாநிலங்களிலிருந்து வருவோருக்கு பணிகள் வழங்குவதாக புகார் எழுந்தது. இதனால் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆகியோர் வேலை கேட்டு வந்து ஏமாற்றத்தோடு திரும்பி செல்வது அடிக்கடி நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஓராண்டிற்கு முன்பு ஆட்கள் தேர்வு செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் சிப்காட்டில் வேலைவாய்ப்பு என்ற விளம்பரம் வாட்ஸ்அப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரவியது. இதனை கண்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் தங்களது கல்வி சான்றிதழ்களோடு சிப்காட் வளாகம் முன்பு குவிந்தனர். பிறகுதான் தெரிந்தது, அங்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படவில்லை, வேலைவாய்ப்பு என வெளியானது போலி விளம்பரம் என்று. இதனை அறிந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என்றாவது ஒரு நாள் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தாங்கள் கொண்டு வந்த ரெஸ்யூமை மட்டும் ஷூ கம்பெனி ஊழியர்களிடம் கொடுத்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதில் தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் இருந்து வந்திருந்த 3 மாற்றுத்திறனாளி இளைஞர்கள், நாங்கள் பலமுறை விண்ணப்பம் கொடுத்துவிட்டோம், ஆனால் மாற்றுத்திறனாளி என்பதாலேயே அந்த விண்ணப்பங்களை நிராகரிப்பதாக சைகை மூலமாக தங்களது வேதனையை வெளிப்படுத்தினர். இது ஒரு புறம் இருக்க, கடந்த ஓராண்டிற்கு முன்பு மனு கொடுத்துள்ளவர்களில் தகுதி வாய்ந்தவர்களுக்கு பணிகள் வழங்க வாய்ப்புள்ளது என்றும், கூடுதல் ஆட்கள் தேவை என்றால் முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் ஷூ கம்பெனி நிர்வாகம் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது.